ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களினுடைய கஷ்டம் விலகப் போகின்றது. அவர்களினுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது. அவர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட இந்த பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்வதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. இதை உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை நீ கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள், என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க பிள்ளைகள் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று எனக்காக ஒரு மனதார நீ வேண்டிக்கொள். எத்தனை தங்க பிள்ளைகள் மனதார வேண்டிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இன்று இவர்கள் எனக்காக அவர்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் ஒரு சில நபர்களால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, இவர்களை எல்லாம் நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலே நான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார்கள். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டது. இப்போது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் என்றால் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய். அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது, எதற்காகவும் அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கின்றாய். ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே என் அம்மா வாழ்க்கையில் நல்லது நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வழியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன், இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒரு பொழுதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்க குழந்தையே, இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இது போன்று புலம்புவதை எல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அம்மா உனக்கு இதனை சத்திய வாக்காக நான் சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதையே உனக்கு நான் ஒரு வாரத்தில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டு
நீ என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே என்று பேச வேண்டும் என்று நினைத்த உறவுகள் எல்லாம் பேசப் போகின்றார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதார நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே. இதை மட்டும் நீ செய்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதை நீ மனதார நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே. நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக நான் தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த தாயானவள் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் என் தங்கப்பிள்ளையே. இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே. சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து உனக்கு அது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியோ எல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டுமே இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தாயானால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே காட்சி கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் தெரியப்படுத்துகின்றேன் என் தங்க பிள்ளையே. நீ எதை நினைத்தும் கவலைப்படாது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ வாழ்க்கையில் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நடுவில் யாருமே வராத அளவிற்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சரியாக இருக்க வேண்டும்
என்றுதான் நினைப்பேன். ஆனால் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? நம்பித்தானே ஆக வேண்டும். உனக்கு ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாள். ஒரு பெண்ணாகிய ஒரு கொடிய எண்ணம் கொண்ட அவள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆசைப்படுகின்றேன். நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கும் உன் துணைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் வாக்குவாதங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய துணையை உயர்த்தித்தான் பேசுவார். எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய துணையை தாழ்த்தி பேசுவதே கிடையாது. அப்படி ஒரு அன்பான குழந்தை நீ. உன்னுடைய துணையாகிய உனக்கு எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவன் எல்லோருக்கும் மத்தியில் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். அவனை யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் தரக்குறைவாக பேசிவிடக் கூடாது, எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று நினைக்கும் ஒரு அழகான பெண். ஆனால் அதை தவறாக ஒரு பெண் புரிந்து கொண்டு இவள் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு நன்றாக இருக்கின்றாளே, இவள் வாழ்க்கையில் மிக அருமையான துணை வந்துவிட்டதே என்ற உங்கள் இருவருக்கும் நடுவே புகுந்து சில சண்டைகளை மூட்டிவிடலாம் என்பதற்காக உன்னுடைய துணையை பற்றி உன்னிடமும் உன்னை பற்றி உன் துணையிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவள் யார் என்றால் நண்பன் என்று உன்னை சுற்றி கொண்டே இருப்பவள். உனக்கு முன்வந்து நின்று, அதாவது உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உனக்கு முன்வந்து நின்று அவள்தான் சரி செய்து தருவாள். உன்னை போல ஒரு நண்பன் ஒரு தோழி கிடைத்ததற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வளவு பெரிய நல்ல நண்பன் நல்ல தோழி நீ. உன்னுடைய கணவன் எனக்கு நண்பன், நீ வந்து எனக்கு ஒரு நல்ல தோழி என்று சொல்லிக்கொண்டு உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். பிரித்துவிட்டு நடுவில் புகுந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு, அதாவது ஒரு பெண் உன் நண்பன் உன்னுடைய வாழ்க்கை உன் தோழி கெடுத்து கொண்டு இருக்கின்றாள். அதனால்தான் சில சமயம் உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகின்றது. நீ இதை சொல்வது உன்னுடைய கணவன் வேறு ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு. துணை வேறு ஒரு விஷயத்தை சொன்னால் நீ வேறு ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து உருவாகின்றது. அதற்கு நடுவே வந்து விடுகின்றாள். அவள் உனக்கு சாதகமாக இங்கு பேசிவிட்டு உன்னை பற்றி அங்கு பேசிக்கொண்டு இப்படி நட்பே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கின்றாள். இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள். எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் நடுவில் யாரையும் விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து. ஏன் நண்பனாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒரு நல்ல பிள்ளையாக கூட இருக்கலாம். யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி, உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான், உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் யாரையும் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசு. இங்கு என்ன பேச வேண்டுமோ அதை உன் துணை நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும். நீ என்ன பேசுவது நேரடியாக வந்து துணையிடம் பேசு. மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதுமே பேச வைக்காதீர்கள். உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியானது எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும். எப்போது இடைவெளி வருகின்றதோ அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கையில் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இதை தவிர நீ நினைப்பது போல ஒரு நபர், அதாவது ஒரு அம்மாவாக அப்பாவாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரையும் குறை சொல்லவில்லை. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். யாரையும் உன் வாழ்க்கைக்குள் நடுவே விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன். புரிகிறதா என் குழந்தையே? ஆசை ஆசையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நடுவே யார் புகுந்து
இருந்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் மாறுமே தவிர அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாறாது. இருவரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள் கிடைக்காது. நீங்கள் பேச வேண்டுமா? ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே எந்த ஒரு இரக்கங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் பார்க்காதீர்கள். நான் தான் உயர்ந்தவன், நீதான் உயர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காதீர்கள். 2 பேரும் சமம்தான். 2 பேருமே ஒத்துப்போகி ஒரு வாழ்க்கை நடத்தும் ஒரு மிகப்பெரிய விஷயம். அது வேறொரு கையில் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு கருத்து வேறுபாடு ஆகிவிட்டது என்றால் அதனால் நீங்கள் போய் பேசி என்னுடைய துணையை என்னிடம் சேர்த்து வையுங்கள், என்னிடம் பேச வையுங்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள். உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதால் நேரடியாக போய் பேசி எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உன் நண்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய இரத்த உறவு, உன்னுடைய அக்கா, தம்பி என்று யாரையும் நடுவே விடாதே. உனக்கு உன் துணையிடம் பேச வேண்டுமா? உன்னுடைய உறவு உனக்கு வேண்டுமென்றால் நீயே போய் பேசு. மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக நீயும் உன் துணையும் பேசிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும், நிச்சயமாக மறைந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நிச்சயமாக காலம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும். நீ தேடி கிடந்த வாழ்க்கையை உனக்கு தேடி கிடைக்கும். அந்த போலியான ஒரு பெண் தோழியை உனக்கு நான் யாரென்று சொல்லிவிட்டு இப்பொழுது உன்னுடைய கணவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா? எப்பொழுதுமே நீயும் உன் கணவரும் இப்படித்தான் இருப்பீர்களா? உன் துணையும் நீயும் இப்படித்தான் சந்தோஷமாக இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்கும் பெண்தான் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இல்லையே என்ற பொறாமை அது ஒன்று. அடுத்தது அவளுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது என்று, அவளுக்கு யார் ஒரு அழகான வாழ்க்கை நடத்தினாலும் ஏன் பிடிக்காது என்றெல்லாம் அவளுக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னை போலவே கணவன் இல்லாமல் நினைக்கும் ஒரு பெண்தான் அவள். இது போன்ற ஒரு பெண்ணை நண்பனாகவோ இல்லை எதிரியாகவோ, நல்ல உறவு வேண்டாம், கெட்ட உறவும் வேண்டாம், அந்த பெண்களை நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாமல் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம். நிறைய பேர் எல்லாம் இல்லை, அந்த ஒரு நபர் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். உன் கணவனும் நீயும் ஒன்றாக வெளியில் சென்றால் கூட நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று உன்னை நினைத்து பொறாமை கொண்டிருப்பவள்தான் அவள், என் தங்க குழந்தை. அதனால் இப்பேற்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ நிச்சயமாக இவளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி விட வேண்டும். என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.